ஹலோ மக்களே, வெல்கம் டு சாராசை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 100% பியூர் மல்மல் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்க்க போகிறோம். இந்த கிளாத் டைப் அண்ட் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது 100% பியூர் மல்மல் காட்டன் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஜரி வீவிங் தான். ஓகேங்களா? இதோட சேர்த்து இந்த சாரியை வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சாரீஸோட கலர் காம்பினேஷன்ஸ் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய 100% பியூர் காட்டன் சாரீ அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடியது. கிளாத்தோட மெட்டீரியல் டைப் வந்துட்டு உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர், அதாவது வயலட் கலர் அண்ட் பேரட் க்ரீனில் இருக்கக்கூடியது. ரொம்பவே சாரீ வந்துட்டு ஹைலைட்டடாக உங்களுக்கு லுக்காக இருக்கும். சாரியோட லென்த்து, ஹைட்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். 5.5 மீட்டர் சாரீ இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு 1 மீட்டர் இருக்கும். ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் பேரட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க். சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 350 தான். 350 ரூபாய் அளவு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல், செப்பரேட் ப்ளவுஸ் வந்துடும். ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கும். பார்டர் என்ன பேட்டர்னில் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துட்டு உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும். எல்லா சாரீஸ்லுமே பார்டர் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். ப்ளவுஸ்லுமே வந்துட்டு உங்களுக்கு ஹேண்டுக்கு டிசைன் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும். அண்ட் இதோட பல்லு டைப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு. இதுதான் வந்து பல்லு டிசைன். ஃபுல்லாக தெரியுதுங்களா உங்களுக்கு பல்லு டிசைன்? இது பல்லு டிசைன். இந்த சாரீ வந்துட்டு பியூரா வந்துட்டு டை அண்ட் டை பண்ண சாரீ. ஸோ இந்த சாரியை வாஷ் பண்ணும்போது கான்சியஸாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது சால்ட் வாஷ் தான் பண்ணணும். சால்ட் வாஷ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு ஒரு கை நிறையா இல்லை 2 கை நிறையா போட்டு கல்லுப்பில் ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு செகண்ட் டைம் வாஷ், தேர்ட் டைம் வாஷ் தான் வந்துட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு சாயம் போகக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சால்ட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா சாரீ வந்துட்டு 100% கலர் ஃபேட் ஆகாது, சாயம் போகாது, அப்படியே இருக்கும். இது வந்துட்டு இதை மேனுஃபேக்சர் பண்ண இடத்துல, நாங்கள் பை பண்ண இடத்துல எங்களுக்கு சொன்ன டிப்ஸு. நாங்களும் நிறைய எங்களோட ஓன் சாரீஸ்க்கு சாயம் போகும் அப்படின்ற டவுட் இருக்க சாரீஸ்க்குலாம் அந்த மாதிரி சால்ட் வாஷ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சால்ட் வாஷ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் நல்லாமே எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த டிப்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்ட் வாஷ் பண்ணுங்கள். இந்த சாரீன்னு இல்லை, நீங்கள் வெளியே எங்கே என்ன மாதிரி காட்டன் சாரீஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்கும். காட்டன் சாரீஸ்னால் சாயம் போகும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் ஒரு 1/2 பாக்கெட் உப்பை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் அதை டிப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சாயம் போகாது. எல்லா கலர் காட்டன் சாரீஸு, காட்டன் சுடிதார்ஸு சாயம் போகும் அப்படின்னு நீங்கள் கான்சியஸாக இருக்க எல்லா இதுலையுமே இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருக்குது, இல்லை சாரீஸை பற்றின டவுட்ஸ், இல்லை ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸை பற்றின டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் மேலே இருக்க என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இன்னொரு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க தொடர் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இந்த சால்ட் வாஷ் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நன்றி மக்களை. இன்னொரு நாள் இன்னொரு அழகான கலெக்ஷனில் சந்திக்கிறேன். இந்த வீடியோலையும் சரி, இல்லை சாரீஸ் பை பண்ணவும் சரி, ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்துச்சுன்னா தாராளமாக வாட்ஸ்அப்பில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிகாஸ் நிறைகள் இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். குறைகள் இருந்தால் அதை மாற்றிக்கிட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோக்கி முன்னேறினா தான் பிஸ்னஸோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி மக்களை. இன்னொரு நாள் இன்னொரு அழகான கலெக்ஷனை சந்திக்கிறேன்.